ஹேடா பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொரட்டு பையனோட பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து நான் போஸ்ட் போட்டு வந்திருப்பேன் ஆக்சுவலி. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த எபிசோடில் வந்து கருப்பு சாமியோட என்ட்ரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ எப்போ வருவார், எப்படி வருவாருன்ட்டுலாம் வந்து எந்த இடத்துல இருந்து எத்தனை நிமிஷத்துல இருந்து வருவான்லாம் எனக்கே தெரியாது. அது ஸ்டோரிக்குள்ளார போக போக தான் வந்து தெரியும். அண்ட் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மன்கட் சீன்ஸில் டெலகிராமில் தான் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, லைக் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படியே ரெடி பண்ணி உங்களுக்கே நான் வந்து சென்ட் பண்ணுவேன். அதுக்கும் வந்து தனியாக லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த சேனலில் ஒன்லி வந்து வீமின் குக் மட்டுமே தான் நான் போட்டுட்ருக்கேன். என்னோட இன்னொரு சேனல் தான் வந்து ஹயாங் லைன்ஸில் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் OT7க்கும் வந்து தனியாக நான் வச்சுருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக வந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாவில் நீங்கள் தாராளமாக பேசலாம். அதோட ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா பர்பிளீஸ், ஓகேவா? அண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தப்போ இன்றைக்கி நம்ம பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்ஸ்லாம் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நான் எதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன் அப்படின்னா வந்து டயான் சொல்லியிருப்பாரு, ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன், பொய் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இங்கேருந்து போனேன் அப்படின்ற மாதிரி அதில் வந்து நிறுத்தி இருந்திருப்ப. ஸோ நம்ம இப்போ அதில் இருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அப்போ ப்ளீஸ் அண்ட் எல்லாரும் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே நம்மளோட ஜேர்னியை தொடரலாம். ஓகேவாடா? அப்போ ப்ளீஸ் ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கேளுங்க. எல்லோரும் ஷாக்காக தான் டேங்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற டேங்கோட தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, டேங்கோட அத்தை, அவங்களோட ஹஸ்பண்டு, அவங்களோட பொண்ணு வந்து அவங்க ரொம்ப கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. யானா, ஸோ அவங்க பேர் வந்து யானா. அண்ட் வந்து யானாவோட தாத்தா பாட்டி எல்லாருமே, அப்புறம் அவங்களோட தம்பி எல்லாருமே வந்து டேங்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பொய் சொன்னானா அப்படின்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இன்னும் மாமா என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி யானா வந்து சொல்கிறா. இன்னும் என்னடி பண்ணா? ஐயோ, திடீர்னு என் நெஞ்சு வெடிச்சிரும் போலயே, புதுசு புதுசாக ஏதோ சொல்கிறியே அப்படின்ற மாதிரி டேங்கோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருங்க, நான் அதை போட்டே காட்டுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து நான் சொல்கிறது பொய் இல்லை உண்மை அப்படின்றத நீங்கள் நம்புவீங்க அப்படின்ற மாதிரி. யானா வந்து அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அங்கே நடந்ததெல்லாம் நீ எடுத்து இருந்திருப்ப, அது எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து டயாங்கெல்லாம் வந்து பாடுங்க, லைக் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்திருப்பீங்களா, பாடு மாமா எனக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதில் இருந்து தான் அந்த வீடியோ ப்ளே ஆகுது. டயாங் வந்து எப்படி டீப் பிரெத் எடுத்துட்டு உங்களை பார்த்துட்டு அந்த சாங்கை பாடினாரோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் வந்து அகெயின் திரும்ப ஒரு ஒரு சாங் பாடினது, லைக் வந்து அந்த 2 சாங்குக்கும் நடுவில் அவர் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணது, லைக் உங்களை ஹக் பண்ணது. அதுக்கப்புறமா செகண்ட் சாங் பாடினதுக்கப்புறமா நீங்கள் டயாங்கை வந்து கிஸ் பண்ணது, அதுக்கு அவர் வந்து உங்களை கிஸ் பேக் பண்ணது, இது எல்லாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சொல்லி சண்டை போட்டுருந்துப்பீங்களா, நான் மட்டும்தாண்டி அவனை மாமான்னு கூப்பிட்டோம், நீ யார் நீ கூப்பிடுறதுக்கு, உனக்கு என்னடி உரிமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிருப்பீங்கள்ல, அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இது எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே பார்க்குறேன்னு வந்து டயாங்கோட அத்தை மாமா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப கோவம். என் பொண்ணு அவள் எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம், தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்கும். லைக் டயாங்கோட அத்தை தான், என்னடா அவ என் பொண்ணு அடிச்சாளா, அச்சோ என் என் பொண்ணு ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் வந்து வலிக்குதா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சிரிக்கி என் பொண்ணை அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க கோவப்படுறாங்க. என்ன டயாங் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. டயாங்கோட அம்மா, இதை பாருங்க, அவள் வந்துட்டு வேணுன்ட்டெல்லாம் அடிக்கலை, இவ யாருன்னு அவளுக்கு தெரியாது, திடீர்னு யாரோ வந்து மாமான்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டா, அதுக்காக அவள் மன்னிப்பும் கேட்டுட்டா
தெரிஞ்சு அவ ஒன்றும் பண்ணல, தெரியாம தான் அவ பண்ணியிருக்கா, யாருன்னு தெரியாம தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி டேங்களும் சொல்றாரு. தெரியாம பண்ணாலும் அடிப்பாளா அவ அதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து லைக் டேயாங்கோட அத்தை இருப்பாங்க, விச் மீன்ஸ் தியானாவோட அம்மா. அவங்க சொல்கிறாங்க, லைக் நம்ம பசங்க லைக் ஜங்குக்கு வந்துட்டு சும்மா இருப்பாங்களா, பின்ன அவளோட புருஷனை இன்னொருத்த வந்து மாமான்னு கூப்பிட்டா சும்மாவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்கு கூட லைக் வந்து டேயாங்கோட அப்பா அம்மாவா லைக் அம்மாவா, வாயை மூடுங்கடா, இங்கே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இதுக்கிட்ட வாயை திறக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க திட்டாங்க. அவங்க 2 பேருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ளார பேசிக்கிறாங்க. ஆமாம், உண்மை சொன்னால் கோபத்துக்கிட்டு வந்துருமே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார யோஞ்சனுக்கும் ஜங்குக்குள்ளாரையும் அவங்க முணுமுணுத்துக்கிறாங்க. இதை பாருங்க, அவ தெரியாம தான் பண்ணான், தெரிஞ்சு அவ பண்ணலை. அவ வந்து யாரோ ஒருத்தி கூப்பிடுற அப்படின்ட்டு தான் வந்து அவ நினைச்சிட்டா. நானும் சொல்லலை, எடுத்த உடனே மாமா பொண்ணுன்னு சொல்லியிருக்குன்னு நான் சொல்லலை. அது ஏன் தப்பு தான், நானும் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ஏன்னா, நான் சொல்லி இருந்திருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு. உனக்கு அடி விழுந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிரு. உனக்கு வேணா நீயும் என்ன ஒரு அடி அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து டேயாங் சொல்றாரு. எனக்கு ரொம்ப கோவம், அவளுக்காக நீ வந்து இப்படி பேசுற, அவளுக்காக நீ வந்து என்ன அடிச்சுக்கோன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் வருது. போதும், நிறுத்துடா, ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காத. இது வரைக்கும் உன்னால இந்த மாதிரி நாங்கள பார்த்ததே இல்லடா. என்ன இதெல்லாம் புதுசா இருக்க, பாட்டு இருக்கு, அத்தனை பேர் முன்னாடி நீ முத்தம் கொடுத்துருக்க, அவ முத்தம் கொடுத்துருக்கா, என்ன பொண்ணு அவெல்லாம், சி அப்படின்ற மாதிரி உங்க லைக் டேயாங்கோட அத்தை வந்து சொல்றாங்க. இதை பாருங்க, ஏன் பொண்டாட்டி எனக்கு தானே முத்தம் கொடுத்தா, யாருக்கும் ஒண்ணு கொடுக்கல. அவளோட பாசத்தை அவ வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான். அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் இப்படிதான் வந்து கேவலமா நடந்துக்குவலா? நல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க பொண்ணு. இத பார்த்தா நீங்க தேடி பிடிச்சி ஒரு பொண்ணை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப வருஷமா காதலிச்ச ஒரு பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரிதான் இருக்கு. என்ன எங்களெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? கருப்பு சாமின்ட்ட பேரை சொல்லிக்கிட்டு எங்களெல்லாம் ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி யானாவோட பாட்டி லைக் வந்து யானாவோட தாத்தா இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து இதை பாருங்க சம்மந்தி, முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என் பையன் என் பேரன் காதலிக்கிறான், அந்த பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுங்கி போயிருப்போம். என்ன எதுக்கு இதை தேவையில்லாத இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எங்களை கேவலப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் உடனே வந்து டேயாங்கோட அப்பா தான், இல்லை இல்லை மாமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நிஜமா சொல்கிறோம். நாங்கள் வந்து அவங்களே தான் வந்து எங்களை தேடி வந்தாங்க, இந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. லைக் டேயாங்கோட அம்மா தான், ஆமாம் நாங்களும் வந்து ஜோசியத்தெல்லாம் வந்து ஜோசிக்காரங்களை போய் பார்த்து 2 பேரோட ஜாதகத்தையும் கொடுத்து அவங்க அவ்வளோ சொன்னாங்க. இதுக்கு வந்து அவங்க பார்த்து பழகுனது தான், காதலெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது. வீட்டில் பார்த்த பொண்ணு இவ்வளோ, அவளுக்காக என்ன ரொம்ப நாள் கூட இருக்காது, 1 மாதம் கூட முழுசு ஆகியிருக்காது, அதுக்குள்ளார அந்த பொண்ணை இவ்வளோ இவன் காதலிக்கிறான், அந்த பொண்ணுக்காக இவன் உங்கள் வீட்டிலலாம் போய் சொல்கிறான், அந்த பொண்ணுக்காக பாட்டு பாடுறான், கட்டி பிடிக்கிறான், எல்லாரும் முன்னாடியும் முத்தும் கொடுக்குறான். இதெல்லாம் வந்து எங்களை நம்ப சொல்கிறீங்களா? வீட்டில் பார்த்த பொண்ணுக்கு இவன் இதெல்லாம் பண்ணுறான், இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கியானாவோட அப்பா சொல்கிறாங்க. லைக் உடனே டேயாங் தான், இதை பாருங்க, நான் இதுக்கு அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை முதல்ல அவளோட வீட்டில் தான் நான் பார்த்தேன். அவளோட ஃபோட்டோவை கூட நான் வீட்டில் இங்கே கொடுக்கும்போது நான் பார்க்கல. அவளை முதல் தடவை பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போவே நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாரு. இதெல்லாம் எங்களால் நம்பிட்டு இருக்க முடியாது, திடீர்னு போய் பார்த்துட்டேன் உடனே காதல் வந்துச்சா, இதெல்லாம் இங்கேருந்து எங்கள் தலையிலேருந்து இழிச்சவா எங்கன்னு எழுதி ஒட்டி இருக்கா என்ன, நல்லா வச்சு அசிங்கப்படுத்துறீங்க எங்கள் குடும்பத்தை அப்படின்ற மாதிரி வந்து அது சண்டையா போயிட்டு இருக்கு. டேயாங்கோட பாட்டியா அவங்களுக்கு ஒரு வேளை 2 பேரும் சண்டை போட்டு குடும்பம் பிரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமி ரூமுக்கு போய் அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றிட்டு வெளியில் வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ டேயாங்கோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கற்பூரத்து மேலே அடித்து நான் சத்தியம் பண்ணுறேன், நாங்கள்
அப்போதான் இந்த பொண்ணை நாங்க தேடிதான் கண்டுபிடிச்சோம். வீட்டுல கூட அவன் அந்த பொண்ணு போட்டோவை பார்க்கவே இல்லை. எல்லாமே நாங்க இவ அங்க போய் தான் அந்த பொண்ணை முதல்ல பார்த்தான். இது இந்த நெருப்பு மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்படியே அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அதை வந்து லைக் என்ன சொல்றது, அதை மீறி வந்து பேச முடியல. ஏன்னா வந்து அந்த நெருப்பு மேல சத்தியம் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா பொய் சொல்லல, இது உண்மை அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்றாங்க, இதை பாருங்க, இதுதான் உண்மை, அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, காதல்ன்றது நம்ம கையில இல்லை, அவனுக்கு அந்த பார்த்த பொண்ணு மேல அவனுக்கு அவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அப்போ எங்க பொண்ணு சின்ன வயசுல இருந்து இவன் தான் என் புருஷன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலே, அதெல்லாம் என்னவா அப்படின்ற மாதிரி யானாவோட பாட்டி வந்து பேசுறாங்க. இத பாருங்க சம்மந்தி, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், நான் இல்லைன்ட்டே சொல்லல. ஆனா விதி வந்து இப்படி விழுந்திருக்கு. நாங்க மட்டும் என்ன வேணும்ட்டேவா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம்? எங்களுக்கும் வந்து எங்க பேத்தியே வந்து மருமகளா வந்தா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா தானே இருந்துச்சு. ஆனா இப்படி இப்போ ஆகும் அப்படின்ற போது நாங்க என்ன பண்ண முடியும் சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் பையன் இப்பதான் ஓரளவுக்கு தெளிவா எந்திரிச்சு அவனா நடக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நீங்களே பாத்தீங்கல்ல அவன் எந்த மாதிரி கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேரன், என் பையன் பேரங்களெல்லாம் நான் இழக்க தயாரா இல்லை சம்மந்தி. எங்களுக்கு வேற வழியும் இல்லை, இந்த மாதிரி தான் பண்ணணும்ட்டு எங்க இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சம்மந்தி? நாளைக்கே திடீர்னு லைக் சரி இப்போ இப்படியே கூட வச்சுக்கலாம், நாளைக்கே வந்து அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. பாட்டி என்ன பேச்ச பேசிக்கிட்டு இருக்க பாட்டி, நீ சும்மாறா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. இப்போ நாளைக்கே யானாக்கும் டயாங்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த நாளே அவன் செத்துட்டானா, கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து புருஷனை கொன்னுட்டான்ற பழிச்சொல் வேணுமா நம்ம யானாக்கு? யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து மட்டும் நடந்துச்சுன்னா எல்லாரும் அந்த வில்லேஜ்னாலே வந்து ஒன்று பெரிய பெரிய வேற வேறையா வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? திரும்ப கூட கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது, அது எல்லாம் சேர்த்து கெடுத்துருவாங்களே அப்படின்ற மாதிரியான அந்த பயம் உங்களுக்குள்ளார வருது. பாத்தீங்களா? உங்களால அதை கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல. அதுக்காக தான் சொல்றேன், வேண்டாம்ன்றதுனால தான் இப்படி பண்ணோம். அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? ஆனா இவன் இப்படி பண்ணோம் நாங்களே கூட எதிர்பார்க்கல. இதே எங்களுக்கு புதுசா தான் இருக்கு. ஆனாலும் அப்படி அவன் நடந்துகிட்டதுக்கு, அந்த மாதிரி அந்த பொண்ணு அடிச்சதுக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கையெடுத்து வந்து லைக் கும்பிடுறாங்க. உடனே வந்து லைக் அவங்களோட பொண்ணு இருப்பாங்கல்ல, விச் மீன்ஸ் டேயாங்கோட அத்தை, அவங்க வந்து கையை பிடிச்சிட்டு, மா என்னம்மா பண்ற, நீ இதுக்குமா மன்னிப்பு கேட்குற? விடுமா விடு, நடந்தது நடந்து போச்சு, இவங்க வாழ்க்கை இப்படிதான் ஆகணும்ட்டு இருந்திருக்கு, சரி விடுங்க, என்ன பண்ண முடியும்? டயாங், நீ ரொம்பவே மாறிட்டடா. இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி இருந்ததே இல்லை, ஆனா இப்போ இப்படி உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. நீதானா அது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. என் பொண்ணு உன்னை காதலிச்சா, அதை மறுக்க முடியாது. ஆனா நீ, அவ உன்னை பத்தி அவ்வளோ சொல்லுவா, ஆனா நீ காதலிச்சியா இல்லையா, உனக்கு அதுல விருப்பமா இல்லையா அப்படின்ட்டு நாங்க கேட்கல. சரி பண்ணி வச்சிருவோம், சந்தோஷமா இருப்பாங்க, அவ்வளோதானே தவிர உன்னோட விருப்பத்தை நாங்க கேட்கல. என்னோட பொண்ணோட சந்தோஷத்தை நான் பார்த்தனே தவிர உன்னோடதை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி லைக் அவங்க அவங்களோட அத்தை சொல்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் சின்ன வயசுல நீங்க சொன்னீங்க அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்தனே தவிர, மேபி அவளை நீங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா அவ மேல காதல் வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே நான் அவளை தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அத்தை. தினமும் அவளை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காதல்ன்றது எனக்கு வரல. இப்ப கூட நீங்க கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கிறேன், ஆனா அவளை சந்தோஷமா வச்சிட்டு இருக்க முடியுமான்ட்டு என்னால சொல்ல முடியாதத அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்றாரு. அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆனா ஒரு புருஷனா அவளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா அவளுக்கு ஒரு
சில விஷயங்கள் ஒரு புருஷனா என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு அவளுக்கு உண்டான ஒரு காதல் என்னால் கொடுக்க முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. அவளுக்கு நீங்கள் வேற ஒரு நல்ல பையனை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க வைங்க அத்தை. அவளுக்கு நான் தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து டேங் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்கும் வந்து புரியுது. லைக் வந்து என்ன அப்படின்ற எல்லாருக்குமே வந்து புரியுது. ஸோ அகெயின் வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கோவெல்லாம் காம் டவுன் ஆகி ஒரே வந்து இதாக வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்து டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். ஸோ டயாங் வந்து லைக் அவர் என்ன ஃபுல்லாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து உங்ககிட்ட சொல்லலை. அவர் வந்து பிரச்சனைலாம் எதுவும் ஆகலை, பேசி சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. நீங்களும் ஓ அப்படியா, சரி சரி, என் புருஷன் ரொம்ப தான் வந்து திறமசாலி, ரொம்ப பெரிய விஷயத்த சமாளிச்சிட்டாரு. ஆமாம், பின்ன மாமா அவ்வளோ பெரிய புத்திசாலியில். ஆமாம் ஆமாம், அதனால தானே என்னை அப்படியே மயக்கி வச்சிருக்கீங்க. ஏய் புள்ள, என்ன புள்ள பேச்சு பேசலாம்? என்ன உண்மை தானே? உங்கள் அழகில் அப்படியே உங்களோட அந்த முரட்டுத்தனத்தில் என்னை மயக்கிட்டீங்கல்ல நீங்கள். சரி சரி புள்ள, நேரமாச்சு, தூங்கலையா? இல்லை மாமா, எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வர சண்டை நடந்துச்சு தெரியுமா? அம்மா பிடிச்சி திட்டுன்னு திட்டாங்க. எதுக்கு புள்ள, எதுக்கு திட்டினாங்க? அதுவா மாமா, நான் மேரேஜெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே அப்பா அம்மா எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்களா. அம்மா கோவமாக மறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஏன் இப்படி முறைச்சி பார்க்குறேன்? நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பொறாமப்படாத, அதுக்காக அது மூஞ்சிலெல்லாம் காட்டாத அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு உள்ள போனேன்னா உடனே அம்மா வந்து என் காது பிடிச்சி திருவுனாங்க மாமா. எதுக்கு அப்படி பண்ணாங்க? அதுவா, இருமாம்மா சொல்றேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்னம்மா பண்ணேன்? வலிக்குதுமா, காது விடுமா. அப்பா பாருப்பா, அம்மா காதுவே பிச்சு எடுத்துடும் போலப்பா, விட சொல்லுப்பா. விடேண்டி, என்னடி பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய வர வச்சிருக்கா. சரிடி, அதுல என்னடி இருக்கு? இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தானடி, இதுல என்னடி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க அப்பா கேக்குறாங்க. இது மாப்பிள்ளை வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க நேரா ஃபோன் பண்ணாங்க, நான் தான் எடுத்தேன். கேட்டா வந்து டயாங் வந்து உங்க பொண்ண கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காளாமே. யாரு கேட்டு கூப்பிட்டா? எப்படி அவ கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாம போச்சு, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கூப்பிடலாம், என்ன நடந்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துன்னு கத்துறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. அம்மா, நான் மாமா வர சொன்னேன்தான், அவரு வந்து அவர் வீட்டுக்கு சொல்லாம வந்தாருன்றது எனக்கு எப்படி தெரியும்? இதை மட்டும் நல்லா பேசு, அப்படியே வாய் கிளிய. என்னதானே வந்து எல்லாம் இப்ப கத்திட்டு போறாங்க. ஆமா, என்னமோ அப்படியே வீட்டுல வந்து வண்டியா வந்து நின்னு அப்படியே உன்னை கத்திட்டு போறாங்க. ஏய், அவர் பண்ணதுக்கு இவ என்னடி பண்ணுவா? இவ கூப்பிட்டதுனால தானே அவரு வீட்டுல அவர் பொய் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏய், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுட்டு பேசுறீ. அவருக்கு வந்து ஆசை இருந்திருக்கு, பொண்டாட்டி கூப்பிடுறா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூப்பிடுறா அப்படின்ட்டு அவர் வந்திருப்பாரு. அது அவர் வீட்டுல பொய் சொல்லியிருக்காருன்றது வந்து நமக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா அது அவரு தான் வந்து பார்த்துக்கணும், ஏன் பொண்ணு எதுக்கு பார்த்துக்கணும்? அப்படி நல்லா சொல்லுப்பா. ரொம்பதான் அம்மா வந்து இது பண்ணிட்டு இருக்கு. நான் போறேன், என்கிட்ட பேசாத நீ அப்படின்ற மாதிரி நீங்க கோச்சிட்டு போயிருந்திருப்பீங்க. இது ஜாமாம நடந்துச்சு. ஜோ, ரொம்ப வலிச்சுச்சா பொண்டாட்டிக்கு? இல்லை மாமா, அந்த அளவுக்குலாம் வலிக்கல, கொஞ்சம் தான் வலிச்சிச்சு. சரி புள்ள அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அவங்க அப்படியே பேசிட்டு அப்படியே வந்து அவங்க படுத்துடுறாங்க. அப்படியே வந்து லைக் என்ன ஆகுதுன்னா ஃபியூ மந்த்ஸ் இப்படியே வந்து போகுது. டயாங் வந்து என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா வந்து லைக் ஒரு
ஆல்ரெடி அவர்கிட்ட அந்த இதுலயே வந்து அவர் ஒரு பெரிய குடும்பம் தானே. ஸோ அவங்க வீட்ல நெறைய அவங்க கிட்ட நெறைய லேண்ட் இருக்கு. அதே மாரி டயாங் வந்து அவரு சம்பாதிச்ச காசுல வந்து வீடு கட்டணும் அப்படின்ட்டு அவருக்கு அவ்ளோ ஆசை. ஸோ அந்த மாரி வந்து அவருகிட்ட இருந்த நிலத்துல வந்து அவருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஹோபிக்கு தான் வந்து நம்ம டயாங் வந்து கால் பண்றாரு. டயாங்கும் வந்து அட்டென்ட் பண்றாரு. சொல்லுங்க மச்சான். மச்சான், நீங்க ஏதாவது வேலையா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட பேசணுமே. ஆ பேசுங்க, பேசலாம் மச்சான். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, நேர்ல பேசணுமே. இப்ப நான் வந்தா உங்கள பார்க்க முடியுமா? சரி, அப்போன்னு டைமை செக் பண்ணிட்டு, நீங்க எப்படியும் வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிருமே. சரி, வாங்க மச்சான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. வீட்டுக்கே வந்துருங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ கம்பெனியில் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்டிலேயே வந்து பேசிக்கலாமா மச்சான்? சரிங்க மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து டயங்கம் வந்து அவர் வயல்ல இருக்கும் போது தான் பேசியிருப்பாரு. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வராரு. அவர் பாட்டுக்கு அவர் ரெடி ஆயிட்டு அவர் பாட்டுக்கு வெளில வராரு. என்ன இங்கே இவன் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டு இருக்கான்? டேய் 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 நில்லு. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? அதுவாம்மா, மச்சாமா பார்க்க போறோமா. டேய், ஏற்கனவே நீ பொய் சொல்லிட்டு போன, திரும்பவும் பொய் சொல்றது என்ன? அவளை பார்க்க போறியா? இல்ல இல்லம்மா, நம்ம பெருசா ஸ்கூல் கட்டுறோன்ட்டு பேசிட்டு இருந்தோம்லம்மா. இதே மாதிரி சொல்லி தாண்டா நீ அப்பவும் போன. அம்மா, அப்போ பொய் சொன்னந்தா, ஆனா இப்போ இல்ல. இப்போ அதுக்கு தான் வந்து அவரை பார்க்க போறேன். அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து பேசிட்டேன். அவர் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ற மாதிரி டயாங் வந்து போகிறாரு. பட் ஆனால் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, எப்படிடா பேசுனேன்? நாங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தோம், எப்போ வந்து நீ ஃபோன் பண்ணி பேசுனேன்? அதுவாம்மா, நான் புது ஃபோன் வாங்கிட்டேம்மா, அந்த ஃபோனில் இருந்து அவர்கிட்ட பேசினேம்மா. சரி, நான் கிளம்புறேன், வரதுக்கு சாயந்தரம் ஆயிரும், நைட்டு சாப்பாடுக்கு மட்டும்தாம்மா வர முடியும், சரியா அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பி போயிடுறாரு. அங்கிருந்து டயாங்கோட பாட்டிக்கு தாத்தாக்கு அவங்க அப்பா இப்போ கொஞ்சம் எல்லாம் ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவரும் வந்து அவரோட வேலைக்கு வந்து போயிடுறாரு. பாட்டியா, என்னடி இது, புதுசா ஃபோன் வாங்கியிருக்கானா? இது எப்படி நடந்துச்சு? எனக்கே தெரியலையே அத்த, இப்போதானே அவன் சொல்றான், அவன் எப்போ வாங்கினானே தெரியலையே. சரி சரி விடுங்க. அவன் பொன் ஆனா நல்ல விதமா தான் நம்ம பையன் மாறி இருக்கான், புரியுதா? அவன்கிட்ட எவ்வளோ மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. முன்ன இருந்த டயாங்க விட இந்த டயாங்க ரொம்பவே மாறினது நல்லதா தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். சாமி சொன்னதும் உண்மைதான், நம்ம குடும்பத்துல நிறைய மாற்றம்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் என்ன நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம். அவன் சந்தோஷமா இருந்தா சரி. நம்ம குடும்பம் பத்திரமா பாதுகாப்பா எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்றாரு. இப்போ வந்து லைக் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. லைக் வந்து இப்போ தேவன் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீங்கள் வந்து அங்கே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் லைக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஓன் லைக் ட்ரெஸ் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அங்கே போயிடுவீங்க. நீங்கள் வரதை வந்து உங்களுக்கு டேங் வரது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து லைக் உங்களோட அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மாப்பிள்ளை வராரு அப்படின்றதுனால வந்து உங்கள் அம்மா வந்து ஸ்பெஷலாக வந்து லன்ச் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. 1 ஹவரில் வந்து ஒரு 1.5 ஹவரில் டயாங் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வந்தவங்க, வாங்க வாங்க மாப்பிள்ள, வரேன் மாமா, வாங்கத்த, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கு. நல்லா இருக்கத்த. வாங்க உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து தண்ணி, காஃபி இதெல்லாம் குடிக்கிறாங்க. மச்சான் இன்னும் வரலையா? அதான் அவன் வந்துக்கிட்டே இருக்கான் மாப்பிள்ள. அவன் ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவான். சரிங்க, சரி மாமா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே, என்னம்மா? சொல்லுங்க. அது வந்து மாமா, நீங்கள் முன்னாடியே சொன்னதுதான், பெருசாக ஸ்கூலெல்லாம் கட்டலாம் அப்படின்ட்டு இருந்தேன்ல மாமா, அதை பற்றி மச்சாங்கிட்ட பேசலாம் அப்படின்னு தான் வந்து வந்தேன் மாமா. ஓ அப்படியா? அப்புறம் மாமா, நான் அப்படி இன்னொன்றும் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்லை மச்சான், எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, முழுசாக நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியாது.
எங்க ஊர்ல இப்போதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க கட்டி இதெல்லாம் வந்து இருக்கு. ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போணும்னாலே 2 மணி நேரத்துக்கு அந்த மாதிரிதான் போணும். சரிங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. கடைக்கா இருந்தாலும் ரொம்ப தூரமா தான் போறேன். சரி. அதான் மாமா, எங்க ஊர்லயே வந்து இங்கெல்லாம் நிறைய நிறைய பெரிய பெரிய கடைங்களா இருக்கு. நகை கடை இருக்கு, துணி கடை, நிறைய பொருள்லாம் ஒரே இடத்துல வாங்குற மாதிரியான கடைகள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் எங்க ஊர்லயே நான் கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மாமா. உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்கலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்றாரு. புரியுது மாப்பிள்ள, புரியுது புரியுது. என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவ எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளறி இதெல்லாம் வந்து நீங்க கட்டணும்ட்டு பாக்குறீங்க, அப்படிதானே? ஆமா ஆமாமா. கவலையே படாதீங்க மாப்பிள்ள. இதை பத்தி நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ நீங்களே வந்து பேசிட்டீங்க. நம்ம வந்து இப்பவே கூட நம்ம வந்து பேசி முடிச்சிடலாம் மாப்பிள்ள அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஜேவப் வந்து வராரு. நம்ஜுனும் வந்து கூட வராரு. ஸோ பிகாஸ் ஒரு பெரிய ஸ்கூலோட பிரின்சிபலாக தான் அவர் இருக்காரு. ஸோ அவரும் வந்து எல்லாருமே வந்து பேசி முடிச்சு அப்படியே வந்து லைக் அங்கேயே வந்து டயங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லைக் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அண்ட் வந்து பெரிய ஸ்கூலுக்கு அண்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு மாடர்ன் ஒரு வில்லேஜை கொஞ்சம் மாடர்னாக மாற்ற என்னென்னலாம் வந்து ஒரு துணி கடை இதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து லைக் வந்து அந்த துணி கடை எல்லாமே வந்து ஆக்சுவலி உங்களோட கடை இருக்குல்ல, அதே வந்து நம்ம புதுசாக வந்து அங்கே ஓப்பன் பண்ணலாம். நகை கடையும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசி முடிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து உங்கள் அப்பா ஒரு க்ரூரல் கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்குறாரு. மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. இல்லை மாப்பிள்ள, இப்போது இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க சரி, இந்த கடைங்களுக்கெல்லாம் என்ன பேர் வைக்க போகிறீங்க? இதெல்லாம் நீங்கள் தான் கட்டுறீங்க, இதை யாரோட பேர் வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவா இருக்கீங்க, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன வேணுமோ நீ சும்மா இரு, நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. டேங்க்கா என்ன சொல்கிறது? டேங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாரு. மாமா, இந்த கடைங்க, அந்த ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு இதெல்லாமே வந்து மற்றவங்க தான் மாமா பார்ப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கும் சரி, நான் என்னோட பொண்டாட்டிக்காக நான் கட்ட போகிற வீடுக்கும் சரி, அந்த ரெண்டுத்துக்குமே வந்து என் பொண்டாட்டியோட பேரு தான் மாமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த ஆஸ்பத்திரியை ஒவ்வொருத்தங்களும் நிலா ஆஸ்பத்திரின்னு சொல்லும் போதெல்லாம் என் பொண்டாட்டிக்காக நான் அவ ஒரு சின்ன காய்ச்சலு கூட அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ்வளோ பெருசாக நான் கட்டுவேன் மாமா. அந்த ஆஸ்பத்திரிக்கு அவளோட பேர் வைக்கும்போது எல்லாரும் நிலா நிலான்னு சொல்லும்போது எனக்கு அப்போ வரும் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்களாம்மா. அதுக்கு எந்த ஒரு ஈடு இணையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் பொண்டாட்டிக்காக இப்போ நான் வீடு கட்டவும் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வீட்டுக்கும் வந்து நல்லா பெருசாக என் பொண்டாட்டியோட பேர் தான் மாமா இருக்கும் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. இதுக்கு உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியாது மாமா. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கட்ட போகிற வீடுக்கு என்னோட பொண்டாட்டி பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாரு. பார்க்கலாம் மாப்பிள்ள, பார்ப்பீங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து இது ஒரு சேலஞ்சாக வந்து அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து மெனி மந்த்ஸ் போகுது. அங்கே எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, லைக் பெரிய ஸ்கூலுக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் டிசைனர், லைக் வந்து கிளாத் ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, அப்புறமா அங்கே வந்து லைக் அந்தளவுக்கு ரோடு ஃபெசிலிட்டிலாம் அந்தளவுக்கு வந்து இதாக இருக்காது. ஸோ எல்லா அந்த வில்லேஜுக்கே வந்து தார் ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட லைக் வந்து பேசி இந்த மாதிரி ரோடு போடுறது இது எல்லாத்துக்குமே வந்து டயாங் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசி இவ்வளோ வந்து இது எல்லாமே வந்து லைக் நடந்திருக்கும். ஸோ அவர் வந்து என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இந்த ஒரு வில்லேஜை நான் ஓரளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடிச்சுட்டு
முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணமே பண்ணணும் அப்படின்ற முடிவில் இருந்திருப்பாரு. அண்ட் அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு ஒரு பெரிய வீடை தான் கட்டுறாரு. லைக் வில்லேஜ்லேயே வந்து ரொம்ப ஏற்கனவே அவர் இருந்த வீடே வந்து பெருசாக தான் இருந்திருக்கும். இப்போ அதை விட பெரிய வீடாக தான் வந்து அவர் கட்டுறாரு. அவங்களோட தம்பிங்க 2 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ரூமு, அவங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு ரூமு, லைக் அந்த ரூமும் வந்து பெருசாக தான் இருக்கிற மாதிரி தான். உங்க அப்பா லைக் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்கள் 2 பேரோட ரூம் இருக்கிறதுலே பெரிய ரூமாக அதுதான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா 2 கெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா வந்தால் ஊருக்கு வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரூமு தான் வந்து ரொம்ப வந்து செம்மையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ட்ரெடிஷ்னலாக அண்ட் மாடர்னாக, ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்ன் இந்த 2 மிக்ஸ்டுலேயும் தான் அந்த வீடே வந்து இருக்குது. லைக் ஒரு 7 to 8 months ஆகிருச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எது முடியுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் முடிஞ்சிருச்சு, அண்ட் வந்து வீடு கட்டியும் வந்து முடிச்சாச்சு. ஸோ கிரகப்பிரவேசம் பண்ணணும், அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அதே மாதிரி தான். ஸோ வந்து தேயாங் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாருமே வராங்க, அதே மாதிரியே ஊரில் இருக்கிற என்னோட பொண்டாட்டியோட குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிடணும். ஆனால் அதுக்கப்புறமா இல்லாமல் லைக் நம்ஜுன்னு லைக் வந்து அவர் தானே வந்து லைக் அவரோட லைக் என்ன சொல்கிறது, அவரோட ஓன் ஸ்கூல் தான் அது. அந்த ஓன் ஸ்கூல்லேயே அவர் பிரின்சிபலாக இருந்திருப்பாரு. அதோட ஒரு சின்ன பிரான்ச்சாக தான் வந்து இது இருந்திருக்கும். ஸோ நம்ஜுன் அண்ட் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அந்த இதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேங் சொல்லியிருந்திருப்பாரு. சரிடா பண்ணிடலாம், ஊருக்கு வந்து லைக் வந்து இந்த மாதிரி தந்தாரை போட்டு லைக் சொல்லிடலாம், எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி தந்தாரை போட்டு ஊர் மொத்தமும் கூட்டி நம்ம அந்த மாதிரி சொல்லிடலாம். அப்புறமா வந்து அந்த மாதிரி இருக்கிற லைக் வந்து நீ சொன்னியில்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீ போய் கூப்பிட்டாதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரிம்மா அதை நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா அத்தை மாமா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கூப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி, முதல்ல நீங்கள் வந்து அத்தை மாமா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா உன் பொண்டாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு நான் அவளை சொல்லலை, அப்புறம் அத்தையை சொன்னம்மா, உன்னோட நாத்தனாரை சொன்னேன், புரியுதா? ஓ சரி சரிடா, சரி. அதே மாதிரி முதல்ல அத்தையை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கே போய் என்னோட மாமனார் மாமியாரை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அவர்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டாங்க. நீங்களும் வந்து ரொம்ப வந்து கோர்ஜியஸாக ரெடி ஆகிட்டு லைக் ஹாஃப் சாரி தான், லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப நீளமான முடி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தான் நீளமாக முடியை வந்து வளர்த்துருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தம்ப்லைனில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி ஆகியிருக்கீங்கன்றே வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெடி ஆகிருக்கீங்க. தயாங்க்கா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே லைக் அவர் இருக்கார். அவரா உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி கிளம்பிட்டியான்ட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து அதே மாதிரி தான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப அவர் வந்து உங்களை கூப்பிட்ருக்காரு. சொல்லு மாமா, பொண்டாட்டி கிளம்பிட்டியாடி? கிளம்பிட்டேன் மாமா. கார்கிட்ட நின்று தான் மாமா பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன் மாமா. சரிடி பொண்டாட்டி, சீக்கிரம் வந்துடு. சரி மாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. என்னடி உன் புருஷன் காலையிலேருந்து ஃபோன் பண்ணி நட்ஸு பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கான். உனக்கு என்னடா பொறாம வந்துச்சு? ஏன் புருஷன் என்ன பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு என்ன வந்துச்சு? மூடிட்டு வண்டியை ஓட்டு. ஆமாம் அப்படியே புருஷனுக்கு ஒன்றும் சொல்லிட்டு கூடாதே, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் ஆனால் அவ்வளோதான் போல. அப்பா கல்யாணம் ஆனால் வந்து நீலாம் யாருன்ட்டு கேட்டுருவாப்பா, பத்திரமா இருந்துக்க, எல்லாத்துக்கும் தாங்கிட்டு இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டேய் வாயை மூடிட்டு போடா, ஆல்ரெடி நேரமாச்சுன்ட்டு வேற இருக்கே, போடா சீக்கிரம். சரி எல்லாம் என்னையா திட்டுங்க அப்படின்ற மாதிரி ஓபியும் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஒரு லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இது ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து லைக் பாட்டு போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. லைக் வந்து சினிமா சாங்ஸு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து
லைக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜங்குக்கும் ஜோன்ஜனும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப போரா பழைய பாட்டா போட்டுட்டு இருக்கே, நம்ம ஒரு நல்ல செம்மையான புது படங்க பாட்டா போடுவோண்டா அப்படின்ற மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாட்டெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து சொல்லியிருந்துருப்பீங்க என்கிட்ட, மாமா இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு நான் 2 நிமிஷத்தில் அங்கே இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. டயாங்கும் வந்து சொல்லியிருந்துப்பேன் இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்களாம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா தாத்தா கிட்டே எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. சரி சரிடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ எங்கே இருக்காங்கன்னா அவங்களோட பழைய வீடு இருக்குல்ல, ஸோ அந்த வீட்டில் தான் இப்போ வந்து எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. அங்கே பூஜைக்கு வேண்டியது எல்லாமே வந்து பண்ணி இதெல்லாம் இருக்கணும்ல, ஸோ அதெல்லாமே வந்து தயாராக இருக்குது. இப்போ வந்து லைக் வந்து நீங்களும் வந்து ரீச் ஆயிட்டீங்க. காரில் இருந்து இறங்குறீங்க. நீங்கள் இறங்கும் போது என்ன சாங் வருது அப்படின்னா வந்து லைக் இந்த சாங்கு தான் வந்து ஓடுது. டயாங்கா அவரோ அவ்வளோ உங்களை மறந்து ரசித்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த சாங்குக்கு நீங்கள் அப்படியே நடந்து வர்றது எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. நீங்கள் உங்கள் அண்ணன் பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் வாங்க வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து உள்ளார வந்து கூப்பிடுறாங்க. டயாங்கா உங்களையே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு கண் சிமிட்டவே இல்லை. உங்கள் அப்பா அம்மா வந்து டயாங்கா தான் பார்க்குறாங்க. என்ன இவர் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸ் ஃபுல்லும் உங்களையே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே அவரோட அந்த அவரோட பாரு உங்களால் பார்க்க அவ்வளோ ஷையாக இருக்குது. மச்சான் போதும் மச்சான், கண்ணு சிமிட்டுங்க, கண்ணு இல்லாமல் போயிட போகுது அப்படின்ற மாதிரி ஹோபி கிண்டல் பண்ணுறாரு. அது கூட அவரு காதுக்கு விழலை. ஐயோ என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படி வீடு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டயாங்கோட அம்மா தான் டயாங் என்னடா பண்ற, எவ்வளோ நேரமா உன் அத்தையும் மாமாவும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. வாங்க மாமா வாங்க அத்தை, வாங்க மச்சான். நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு தெர மாட்டோம் மச்சான். அது சரி சரி புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி லைக் வந்து அவங்களாம் உள்ளார போகிறாங்க. டயாங் வந்து லைக் உங்ககிட்ட லைக் வந்து பீஸ்லாம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ்லான்ட்டு வர்றாரு. உடனே ஓபியா நீ இருந்தாதானடா, அவள் இருந்தாதானடா நீ வந்து பேசுவேன், என் தங்கச்சி நான் விடுவேன், நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஓபி வந்து உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டாரு. அண்ணா விட்டுடா, அவர் என்கிட்ட சுத்தம் பேச அவர் மூடிட்டு நின்று. இங்கெல்லாம் வந்து இது கிராமம் சரியா, தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத வேலை வேண்டாம் புரியுதா. சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டயாங்கா ஐயோ போறாளே என் பொண்டாட்டி போறாளே. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அந்த பொண்ணு அப்படி பாக்குற, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுதான் ஏன்டா அப்படி பாக்குற. ஐயோயோ மா அவ எவ்வளோ அழகா இருந்தாலம்மா, அழகா தான் இருந்தா சரியா. ஊர்ல யாராவது பார்த்து இந்த மாதிரி தேவையில்லாம ஏதோ பேசிட்டு போறாங்கடா, கொஞ்ச நேரம் அடங்கிரு சரியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வந்து இப்போ புது வீட்டுக்கு தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணணும் இல்லையா, ஸோ அதில் தான் உங்கள் அப்பா அம்மா கூடவே தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா ஹோபி கூட தான் நீங்களே தான் இருக்கீங்க. டயாங்கா அவர் அப்பப்போ உங்களை சைட் அடிச்சுட்டே தான் இருக்காரு. உங்களுக்கும் வந்து அப்பப்போ ப்ளஷ் ஆகிட்டு இருக்கும். இதை எல்லாமே வந்து யானா பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவளுக்கு அவ்வளோ கோவம். அப்படியே வந்து அந்த பூஜைலாம் முடிச்சு இந்த மாட்டை வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டு அது எல்லாமே வந்து அந்த இதெல்லாம் முடியல, ஸோ அதெல்லாமே வந்து முடியுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இங்கே இதெல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுல. இப்போ அடுத்தது வந்து லைக் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அப்பா அம்மா கூட அந்த மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு சரி அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்ப்போம் வீட்டை அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அப்போ தான் வந்து யானாவை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி கூட நின்றுப்பாங்க. இவ அந்த பொண்ணு இல்லை, அச்சோ
நம்ம போய் அவகிட்ட பேசியே ஆகணும். அவங்க அவள வேற அடிச்சுட்டோம். வீட்லலாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம மன்னிப்பு கேட்கணும்ல. அப்படின்ற மாரி வந்து அ நீங்க வந்து லைக் அவங்களோட அத்தை, மா இருப்பாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலி கிட்ட போறீங்க. அவங்கலாம் வந்து அவங்களுக்குள்ளார வந்து அப்படியே இந்த சொந்தக்காரங்க சிலர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்களா போறீங்க அங்க தான். அ "யானா?" அப்படின்னு கூப்பிடுறீங்க. "யாரு?" அப்படின்னு திரும்புறாங்க. லைக் வந்து நீங்க தான். அந்த பொண்ணுக்கா உங்கள பார்த்ததும் செம்ம கோவம். அ நீ லைக் அவங்க அம்மா, அப்பாலாம் தாத்தா, பாட்டி எல்லாரும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க நீ அ "வணக்கம். என்னோட பேரு நிலா. அ நான் வந்து" ஆ நீ தெயான்க்கு பார்த்த பொண்ணு தானே? அ ஆமா, ஆமா சித்தி. நான் வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு இவ வந்து தெயாங்கோட அத்தை பொண்ணு அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. நான் அடிச்சிருக்க கூடாது. நீங்க உங்க பொண்ண ரொம்ப செல்லமா வளர்த்துருந்துருப்பீங்க. ஆனா நான் அடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எவ்வளோ தடவ என் மாமா கிட்ட வந்து நான் சொன்னேன். நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாமா தான் வந்து இல்ல நான் பேசிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலும் வந்து எனக்கு மனசு கேட்கல. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரிலாம் வந்து நீங்க சொல்றீங்க. இல்ல இல்லம்மா பரவால்ல விடு. திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு அந்த மாரி கூப்பிட்டதுல நீ கோவப்பட்டுட்டு புரியுது எங்களுக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வந்து நான் அடிச்சிருந்திருக்க கூடாதும்மா. அடிச்சிருந்திருக்க கூடாது சித்தி. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் எங்கள மன்னிச்சிருங்க. அட நீ ஏம்மா வந்து எல்லாம் மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருக்க? அது முடிஞ்சு போன விஷயம். விட்டுரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லைக் இதெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது. உங்க மேல அவ்ளோ கோவம் வருது. உங்க மேல அவளுக்கு வந்து அந்த ஜெலஸு, அந்த கோவம், அந்த லைக் வந்து அந்த அந்த ஒரு வெறி எல்லாமே வருது. உங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவளுக்கு அவ்ளோ இதா ஆகுது. பட் ஆனா வந்து அத அவ வெளிக்காட்டல. உங்ககிட்ட வந்து அவ ஸ்வீட்டா தான் வந்து பேசுறா. "பரவால்லக்கா விடுங்க. நீங்க தெரியாம தானே வந்து பண்ணிட்டீங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நான் மறந்துட்டேன்க்கா. விடுங்க, விடுங்க. இனிமே நம்ம நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்." சரி ஆனா அப்படின்ற மாரி வந்து நீங்கலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கூட அவங்க ஃபேமிலி கூட ரொம்பவே வந்து மிங்கிள் ஆயிட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து உங்கள ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. பொண்ணு இவ்ளோ வந்து அ அ நட இவ்ளோ இதா பேசுறா, இவ்ளோ இதா நடந்துக்கிறா. எப்பவோ நடந்ததுக்கு இப்பவும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப வந்து நல்ல பொண்ணா தான் இருக்கா. நான் ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்கா. அப்படின்ற மாரிலாம் வந்து அவங்கலாம் வந்து அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறமா அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ரிப்பன் கட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் லைக் வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து நின்றுட்டுருக்கீங்க. லைக் ஒரு சைடில் டேங் தான் வந்து லைக் வந்து இப்போ ரிப்பன் கட் பண்ணணும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிலா மாமா இங்கே வா. நானா ஆமா வா நீ தான் ரிப்பன் கட் பண்ணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நீங்க உங்க அப்பாவ தான் பார்க்குறீங்க. உங்க அப்பா இல்ல மாப்ள அது எப்படி வேண்டாம். நீங்க வேற யாராவது அட நீங்க சும்மா இருங்க மாமா. நான் என் பொண்டாட்டிய வச்சு நான் இத பண்றேன். நீங்க எதுக்கு இதுல வரீங்க? நிலா வா! அப்படின்ற மாரி லைக் டேயாங் வந்து சொல்றாரு. உங்க அப்பாக்கா, சரி போம்மா மாப்பிள கூப்பிடுறாருல போ அப்படின்ற மாரி வந்து அ நீங்களும் வந்து போறீங்க. டேயாங்கா இந்தா கட் பண்ணு. மாமா அத்தை எல்லாம் இருக்காங்களா? அத்தை இருக்காங்க. உன்னோட அத்தை இருக்காங்க. அவங்கள யாராவது கட் பண்ண சொல்லலாம்ல மாமா. என்ன எதுக்கு மாமா? இத பாரு நிலா. இந்த ஆஸ்பத்திரி உன்னோட பேர்ல தான் நான் கட்டியிருக்கேன். அப்போ நீ தான் இத கட் பண்ணும். கட் பண்ணு. ஆனா மாமா அட கட் பண்ணு பிள்ள. சரி மாமா அப்படின்ற மாரி வந்து நீங்களும் வந்து கட் பண்ணிட்டீங்க. எல்லாருமே வந்து கிளாப் பண்றாங்க. பட் ஊர்ல இருக்கிறவங்கலாம் யார் இந்த பொண்ணு? அப்படின்ற மாரிலாம் வந்து அந்த அரசல் புரசலா வந்து போகல. அந்த மாரி வந்து அதான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டேங் தான் வந்து அந்த விளக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ பெரிய விளக்கா வச்சிருப்பாங்கல்ல, அத ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட தான் குடுக்குறாங்க. இந்தா நீ ஏத்து. மாமா இல்ல மாமா அத்தை ஏத்தட்டும். அத்தை நீங்க வாங்க அத்தை நீங்க ஏத்துங்க. பாட்டி வாங்க. அவங்க ஏத்துவாங்க. முதல்ல நீ ஏத்து. அதுக்கப்புறமா அவங்க ஏத்துவாங்க. அப்படின்ற மாரிலாம் இருக்கு.
பாத்தியாடி பொண்டாட்டிய எந்த தாங்கு தாங்குறான்ட்டு. இப்பவே பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவன் பொண்டாட்டிய எந்த கவனிப்பு கவனிக்கிறான் பாத்தியா. நாங்கெல்லாம் இனிமே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல அப்படின்ற மாதிரி பாட்டி. ஆமாத்த, நீங்க சொல்றதும் சரிதான். இவன் பாருங்க இப்பவே என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு. பொண்டாட்டி பேர்ல இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பொண்டாட்டி பேரை தான் வச்சிருக்கான். நாமெல்லாம் இனிமே அவ்வளோதான், இன்னுமே எதா இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் நாம் போய் நிக்கணும் போல அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே செம ஷையா ஆகுது. நம்ம பாரு உன்னால அவங்க எல்லாம் இப்படி கிண்டல் பண்றாங்க அப்படின்ட்டு. அட விடுப்புல நீ ஏத்து, வா நீ நானும் சேர்ந்தே ஏற்றலாமாம்மா அப்படின்ற மாதிரி நீங்களும் டைமும் சேர்த்து தான் எழுத்துறீங்க. லைக் ஒரு இதை பற்ற வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அத்தை, பாட்டி வாங்க, சித்தி நீங்களும் வாங்க, ஏன்னா வா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரையுமே கூப்பிடுறீங்க. லைக் அவங்களோட ஃபேமிலியே அவங்களே கூப்பிட்டு, லைக் டேங்கோட அத்தை ஃபேமிலியே அவங்களே லைக் டேங்கோட ஃபேமிலி கூப்பிட்டு இருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கூப்பிடுறீங்க. அவங்களுக்கு லைக் யாருன்னே தெரியாத பொண்ணு நம்மளை கூப்பிடுறா, ஆனால் நம்ம வீட்லேயும் நம்மளை இப்படி கூப்பிடலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்குது. ஸோ அவங்களும் எல்லாம் ஏற்றுறாங்க. லைக் அப்படியே இப்போ எல்லாமே லஞ்சு தான். ஸோ நீங்களாம் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அடே அண்ணா, என்னடி பண்ணுறது, கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ அங்கேயே போயிட்டு அது அதுக்கப்புறமா பந்தி எல்லாம் போடுவாங்களே. ஸோ லைக் நீங்களாம் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலி எல்லாமே உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் லைக் என்ன சொல்கிறதுன்னா, அவங்க வேறு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் டேங் தான், நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்ருப்பாரு. உங்கள் ஃபேமிலி லைக் டேங்கோட ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இலையெல்லாம் வச்சு பரிமாறிட்டு ஜங்குக் தான் லைக் அவர் உங்கள் இந்த மாதிரி பரிமாறுறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது யோஞ்சனு ஜங்குக் எல்லாருமே வைக்கிறாங்க. அவங்களும் உங்கள் கூட ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி ஃபுட்டெல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. அப்போ லைக் உங்களுக்கு பீட்ரூட்டை வைக்கிறாங்க. லைக் நீங்கள் பார்க்குறீங்க. பட் அது பீட்ரூட் கிடையாது, அது ரத்த பொரியல். ஸோ அதை தான் வைக்கிறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, ரெட் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் அதை பீட்ரூட் அப்படின்ட்டு நினச்சிடுறீங்க. அதை தொட்டு பார்க்குறீங்க, வாவ் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கே. உங்கள் வீட்டில் யார் இந்த மாதிரி பீட்ரூட்டெல்லாம் இவ்வளோ சாஃப்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லைக் எடுத்து சாப்பிட்றீங்க. இது பீட்ரூட் மாதிரியே டேஸ்ட்டே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அங்கே ஜங்குக்கு யோஞ்சனு எல்லாம் தான் இருக்காங்க. லைக் அதுக்கு தான் யோஞ்சனை, அண்ணி இது பீட்ரூட் கிடையாது, அப்புறம் இது வேற ஏதாவதா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ இது ரத்த பொரியல நீ அப்படின்ட்டு சொன்னதுமே என்ன உங்களுக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது, வாயை மூடிட்டு ஓடுறீங்க. லைக் வாந்தி லைக் ஒரு ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. டேங்கா எங்க இங்கே உட்காந்துட்டு இருந்தவளை காணோம் அப்படின்ற மாதிரி. டேய் எங்கடா அவ, யாரு உங்க அண்ணி, எங்க அண்ணியா, அதை இப்போதான் வாந்தி எடுக்க ஓடி போனாங்க. எது வாந்தி எடுக்கிறாளா? ஆமா. டே அண்ணா, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டியா? அண்ணி வாந்தியெல்லாம் எடுக்கிறாங்க, மூடுங்கடா. அவரும் அங்கே வந்துடுறாரு, உங்ககிட்ட தான் வராரு. உங்களை உங்கள் பேக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணிட்டு என்னடியாச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் வாயை நல்லா லைக் என்ன சொல்கிறது, வாயை நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ கருமம், ஐயோ நான் என்னது சாப்பிட்டேன், என்னாச்சுடி, எதுக்கு வாந்தி எடுக்கிறேன் மாமா, என்னடியாச்சு? இன்னைக்கு ரத்த பொரியலை சாப்பிட்டுட்டேன் மாமா. அதுக்கு என்னடி, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் மாமா. அது மட்டும் நான் மட்டும் இல்லை, என் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம் மாமா. என்னடி சொல்கிற? ஆமாம். ஐயோ நான் வேற அதை சாப்பிட்டுட்டு எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்பவும் வாந்திருக்கிறீங்க. சரி ஒன்றும் இல்லை ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் அதுக்கப்புறமா உங்களை கூப்பிட்டுட்டு ஒரு சேரில் தான் உட்காந்து வைக்கிறாரு. இப்போ ஓகே தானடி, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. ஐயோ மாமா, என் வீட்டில் யாராவது சாப்பிட்டு போகிறாங்க மாமா. ஐயோ போய் அவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக
லைக் வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட தான் நீங்கள் வேகமாக போகிறீங்க. அப்போ அம்மா அண்ணா அப்படின்ற மாதிரி என்னடி ஆச்சு, ஏன் கத்துற, அவங்க அப்போ தான் பந்தியில் உட்காந்துட்டு இருக்கீங்க, சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க. ஏன்டி என்னாச்சு, ஏம்மா நீ இப்படி சொல்கிற, லைக் தேங்கோட அம்மா தான் சாப்பிட உட்காந்தவங்க, ஏன் சாப்பிடாத சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அத்தை, அது நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீங்கள்லாம் கறி சமைச்சிருக்கீங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதனால தான் அத்தை அப்படி சொன்னேன். எது கறியா? ஆமாம்ப்பா, நான் கூட தெரியாம ரத்த பொரியல சாப்பிட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்க ஃபேஸ் அப்படியே கண் கலங்குது. எது ரத்த பொரியலா? அறிவு இருக்கா உனக்கு, யாரு அப்படி சாப்பிட சொன்னா அப்படின்ற மாதிரி ஹோபி. நான் என்ன வேணும்ன்ட்டேவா சாப்பிட்டேன், எனக்கு தெரியாது, அது பீட்ரூட்டுன்னு நினைச்சு நான் சாப்பிட்டுட்டு ஒரு வாய் தான் சாப்பிட்டேன், அது எனக்கு ரொம்ப கொமட்டிக்கிட்டு வருது இப்போ நினைச்சா கூட அப்படின்ற மாதிரி வந்து லைக் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை விடு. ஐயோ இல்லை மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா, வாந்தி வர மாதிரியே இருக்கு மாமா. ஐயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இரு இரு அப்படின்னு அவர் வந்து உங்களுக்கு சாக்லேட் இதை சாப்பிட சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து டேங் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு. நல்ல வேலை இப்போ அது தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு டேங்க்கு. உங்கள் அப்பா அம்மா அவங்களும் வந்து எந்திரிச்சிடுறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி, எங்களால் சாப்பிட முடியும்ன்ட்டு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து டேங்கோட தாத்தா பாட்டி அப்பாலாம் வராங்க. என்னாச்சு சம்மந்தி, ஏன் சாப்பிடாம உட்காராம எந்திரிச்சிட்டிங்க? இல்லை சம்மந்தி, நீங்கள் கறி சமைச்சிருக்கீங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்படிங்களா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி தடவையாக வந்திருக்கீங்க, சாப்பிடாம போனால் அது நல்லா இருக்காது, எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்காது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வர இல்லாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஒரு அரை மணி நேரத்தில் சிம்பிளாக ஏதாவது வந்து சமைச்சு நான் கொண்டு வந்துடுறேன். இல்லை இல்லை, ஏற்கனவே நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் போகிற வழியில் சாப்பிட்டுக்கிறோம். இல்லை மாமா, அது எப்படி, நான் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் வாங்க வீட்டில் சாப்பிடுவீங்களா, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து டயாங்கு எல்லாம் வந்து உங்கள் அப்பா அம்மாவை ஹோபி எல்லாமே வந்து கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்கு தான் வந்து போகிறார். லைக் பழைய வீடு இருக்குல்ல, ஸோ அந்த வீட்டுக்கு தான். லைக் அதுக்கப்புறமா ஜங்குக்கு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வெஜ் ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாரு. ஸோ அவரும் வந்து வாங்குறதுக்கு போயிருந்திருப்பாரு. என்ன இவங்க போகிறாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி டேயாங்கோட தாத்தா பாட்டி இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. யார்? டேயாங்கோட அத்தை தான். என்னம்மாச்சு, ஏன் அவங்க கிளம்புறாங்க? அது ஏண்டி கேட்குற, இந்த விஷயம் நமக்கு தெரியாமையே போச்சு. என்னம்மா, அவங்க அசைவம் சாப்பிடவே மாட்டாங்களாண்டி. நிலா ஒரு வாய் ரத்த பொரியல் வச்சு அவள் பீட்ரூட்டுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டாடி, அவளுக்கு வாந்தி வாந்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கா. அச்சுச்சோ, பாவம்மா அந்த பொண்ணு, சாப்பிடாமலே இருந்தவ இப்படி சாப்பிட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும்ல. அதாண்டி டயாங்க அவங்கள இங்கே இருக்க வேண்டாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். ஜங்குக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருக்காண்டி. ஓ சரி சரிம்மா, நான் போய் பார்க்குறேம்மா. சரி சரி நீ போ, நான் இங்கே பார்த்துக்கிறேன். சரிம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கும் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து வெளியில் வெஜ் ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வந்து வந்து கொடுக்குறாரு. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க. அப்படி கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரியும் லைக் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, லைக் 11 ஆயிடுச்சு நைட்டு. இல்லைவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் தங்கிட்டு நாளைக்கு காலையில் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மணி இப்போ 11 ஆயிடுச்சு, அத்தை ராத்திரியில் நீங்கள் போயிடுறது வேண்டாம், நீங்கள் இங்கே தூங்கிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சதும் கூட கிளம்பிருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கங்கேயே தூங்குறாங்க. அப்போ தான் யானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து கூட்டிட்டு லைக் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து உங்களை எப்படி முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் வந்து சரி இந்த மாதிரி கண்டிப்பாக இவளை பண்ணா கண்டிப்பாக இவ செத்துருவா, இதை வச்சு ஒரு காரணம் வச்சு இதவே வச்சு இந்த மொத்தமாக அவளை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவில் பிளான் தான் யானாக்கு வந்து தோணியிருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் உங்களை வீட்டுக்கு வெளியில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏன்னா அதுவாக்கா இங்கே ஒரு பெரிய சாமி இருக்குது. அந்த சாமியை இந்த நேரத்தில் போய் பார்த்தாதான் வந்து
பார்க்க முடியும். அப்படியா? ஆமா. அதனால தான் நான் வந்து உங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம போவோம். சரி இரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ உங்களோட உங்களுக்கும் மாமாக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் இல்லையா? அத போய் இந்த சாமி கிட்ட நீங்க நல்லபடியா வேண்டிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது நடக்கும். அப்படியா? ஆமா. அதான் நான் வந்து யார்கிட்டயும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓஹோ! சரி, சரி. அப்போ வா போலாம் அப்படின்ற மாரி அவங்களும் வந்து உங்கள கூட்டு போறாங்க. அந்த இடம் ரொம்பவும் வந்து இருட்டா இருக்கு. நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்க பின்னாடி கொஞ்சம் வந்து உங்க பக்கத்திலேயே தான் வந்து யானை நடந்து வந்துட்டுருப்பேன். நீங்க பாட்டுக்கு அவகிட்ட ஜாலியா வந்து பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. "அ அக்கா நீங்க போயிட்டே இருங்க. நான் இதோ வந்துர்றேன். கால்ல ஏதோ குத்துன மாரி இருக்கு." சரி, சரி. நீ வா நான் இங்க முன்னாடி போயிட்டே இருக்கேன்." அப்படின்ற மாரி நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. அவ வந்து எஸ்கேப் ஆயிட்டா. அங்கேருந்து வந்து போயிட்டா. வந்து இந்த வழியா வர சாமி கையால நீ அடிச்சு சாக போறடி. அத வச்சே வந்து நான் ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த ஈவில் மைண்ட்ல வந்து அவங்க வந்து அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா வந்து காலையில கண்டிப்பா அவ செத்துருவா அப்படின்ற இதுல அவங்க வந்து யானா வந்து போயிடுறாங்க. நீங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க. என்னது இது? ரொம்ப போர் அடிக்குது. ஏதா பாட்டு கேட்டு நடந்து போலாமா? ம், சரி. நம்மளும் ஒரு பாட்ட போடுவோம். அப்படின்ற மாரி வந்து நீங்க வந்து உங்களோட ஃபோனை எடுக்குறீங்க. எடுத்து பார்க்குறீங்க. என்னது இது? சிக்னலே இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா சிக்னல் வருமோ? ஒரு பாயிண்ட் தான் காட்டுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா வரும் போல. அப்படின்ற மாரி நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒருத்தங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. யாரு அப்படின்றது வந்து வந்து முன்னாடியே சொன்னது தான். ஸோ கருப்பசாமி தான் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்து என்னது இது? நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. பின்னாடி இருந்து இந்த ஜல் ஜல்னு சவுண்டு கேட்கும் இல்லையா? வந்து நீங்க யோசிக்கிறீங்க. நடந்து போயிட்டுருக்கீங்க. என்னது இது? இந்த நேரத்துல மாட்டு வண்டி ஓட்டுவாங்களா? மாடு கழுத்துல தான் கட்டியிருப்பாங்க. அப்ப மாட்டு வண்டி தான் ஓட்டுறாங்க போல. இந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன அவசரமோ தெரியல. மாட்டு வண்டியில என்ன கூட யூஸ் பண்றாங்களோ? சரி, சரி இருக்கலாம். அப்படின்ற மாரி வந்து உங்களுக்கு தோணுது. அப்படியே வந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போதான் வந்து என்னது இது? சந்தன வாசம்லாம் வருது. யாரோ சந்தனம் அரைச்சிட்டு இருக்காங்க போல பக்கத்துல. அதான் இவ்வளோ வாசனை வருது. என்னது இது? நெருப்பு வேற வருது. என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்படின்ற மாரி நீங்க திரும்புறீங்க. திரும்பி பார்த்தா வந்து கருப்பசாமி வந்து நின்னுகிட்டு இருக்கு. வந்து தம்ப்நெயில்ல நீங்க பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாரி தான் அவர் வந்து நின்னுட்ருக்காரு. உங்கள தான் வந்து பார்க்குறாரு. நீங்களும் வந்து வந்து இதோட இந்த எபிசோட வந்து நான் முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 7ல தான் வந்து வரும். இந்த அளவுக்கு இது லென்த்தாக போகும்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ வந்து இதே வந்து 1 ஹவர் பக்கத்தில் ஆயிடுச்சு. வந்து இதுக்கப்புறமா என்ன அங்கே நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்ட் 7ல பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே பாய்டா அப்போ ப்ளீஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.